என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். அருண் கல்யாண விஷயமா தான் உன்னை வர சொல்லியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். தாய்க்குலமே வணக்கம். பம்பாயில பிறந்த பொண்ணு பெரியம்மாங்கிறா, பரங்கிமலையில பிறந்த நீ தீதிங்கிற. உங்கள யாரு பொண்ணு என் பையனுக்கு கொடுக்க போறீங்கன்னு? அருணுக்கு ஏன் பொண்ணாதான் கொடுக்கணும். அருணுக்கு சாந்தி தான் நல்ல மேட்சா இருப்பான்னா. மாப்பிள்ளைக்கு பொண்ணுன்னு எடுத்தீங்கன்னா அது என் குடும்பத்துல தான் எடுக்கணும். நீங்க எல்லாரும் ஒதுங்கிக்கோங்க. நான் வந்துட்டேன். ஐயோ வராரு, போயிடுங்க. என்னடா பண்றீங்க? போயிடு வெளியே. மணிக்கம் ஐயா, இவனை எடுத்துட்டு போய் வெளியே தள்ளு. அப்ப வருவா. அப்ப வர்ற நேரம் வந்துருச்சு. போடா வெளியே. அவன் உன்னை நிச்சயம் சந்திப்பா. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. இனிமேதான் பிரச்சனைகளே ஆரம்பிக்க போகுது. நீ தப்பிக்க முடியாது. உனக்கு அழிவுகாலம் ஆரம்பிச்சிருச்சு. தப்பிக்கவே முடியாது. அவன் உன்னை நிச்சயம் சந்திப்பா. உன்னை சந்திப்பா. கங்கா, எதுக்காக அவனை உள்ள விட்ட? இல்லையா, பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு, அதான் சாப்பாடு கொடுத்தேன். என்னத்த சாப்பாடு கொடுத்த? இனிமே அவன் இங்க வந்தான்னா உள்ள விடக்கூடாது. இந்த இடத்துக்கு அவன் வரவே கூடாது. சரிங்கய்யா. போ போ. ஊரை விட்டு ஒளிஞ்சான்னு நினைச்சா திரும்ப வந்துட்டானே. ஹலோ, யாருப்பா? சுரேஷ். கொடுப்பா. அப்பா கொடுப்பா. கொடுங்க. அம்மா கால் எனக்கு. கொடுப்பான்னு சொல்றேன்ல. கொடுங்கன்னு சொல்றேன்ல. டிஜே என்கிட்ட கொடுங்கப்பா. डीजे हेलो सुरेश, मैं आंटी बोल रही हूँ. रम्या तूंगिट रखा. रम्या सो रही है. ओ क्या है ना, चेन्नई में बहुत गर्मी है, इसीलिए जल्दी सो गई. बाद में फोन करवाती हूँ. बाय. எதுக்கு மாட தூங்கல? நான் கிட்ட போய் சொன்னேன். உன் லைன்ல அருண் வந்ததுக்கு அப்புறமா சுரேஷ் எதுக்கு? மா, நான் சுரேஷ 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணிக்க நீயும் ஓகே பண்ணிருக்க. அங்க நீ அப்படி சொல்லிட்டு இங்க எதுக்கு அருண் கொண்டு வர? देखो रम्या, मैं तुम्हारी माँ हूँ और तुम्हारी भलाई के लिए कर रही हूँ. கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க சொல்ற? மத்தியானம் எல்லாரும் முன்னாடியும் அருணை நான் கல்யாணம் பண்ணிக்க நீ சண்டை போட்டது எனக்கு பிடிக்கலமா. அத பத்தி உன்கிட்ட பேச வந்தா நீ காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிற. இப்போ சுரேஷ் கூட பேச விட மாட்டேங்கிற. மா, நான் சுரேஷ தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அத முதல்ல மனசுல வெச்சுக்கோ. சரி, சுரேஷ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி அருண கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னைக்கு என்ன நினைச்சுமா அப்படி சொல்ற? என்னப்பா அம்மா பேசுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. உனக்கு தாமா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் பேஸ் பணம் தான். எல்லா விஷயமும் பணத்தை வச்சு தான் நடக்குது. யாரை வேணாலும் பணத்தை வச்சு விலைக்கு வாங்கலாம். அந்த பணம் இப்ப நம்மளுக்கும் தேவைமா? நீ சுரேஷை லவ் பண்றேன்னு சொன்னப்ப அவன் 10 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன். அது எங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. அதுக்கு தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா 600 கோடி ரூபாய் வருமா? நாங்க உன்னை யாரோட சேர்த்து வைப்போம்? 10 கோடி பெருசா, 600 கோடி பெருசா? பாரு ரம்யா, நீ நினைச்சதும் நடக்கணும், நாங்க நினைச்சதும் நடக்கணும். நீ முதல்ல அருணா கல்யாணம் பண்ணிக்கோ. சொத்து கைக்கு வந்ததோ அருணை டைவர்ஸ் பண்ற பேச்ச எடுத்துருவான். டைவர்ஸ்னு உடனே என் கண்ணனுக்கு அடுத்த அட்டாக் வந்து போய் சேர்ந்துருவாரு. அப்பா போன கவலையில அருண் முழு குடிகாரன் ஆயிடுவான். நீ அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம சுரேஷோட செட்டில் ஆயிடலாம்.
நீ ஆசைப்பட்ட சுரேஷ் கூட நீ இருக்கலாம், நாங்க ஆசைப்பட்ட சொத்தோட நாங்க இருப்போம். நல்லா யோசனை பண்ணுமா. டேய், இவ்வளவு சீக்கிரத்துல 600 கோடி சொத்துக்கு சொந்தக்காரங்களாவோன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. அப்பா என்னவோ சொத்தே கைக்கு வந்த மாதிரி பேசுறீங்க. அந்த 2 பொம்பளைங்களோட போட்டி போட்டு ஜெயிச்சாதான் மாயாவை அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். வாழ்க்கையில பொம்பளைங்களை ஜெயிக்கிறதாடா கஷ்டம். அவங்களை ஈஸியா ஓரம் கட்டிடலாம்டா. எப்படி அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? எல்லாம் மாப்பிள்ள இருக்கிற நம்பிக்கையில தான்டா. அங்க பாரு, சொல்லி வாய முடியல. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இல்லைங்க. சரியா நேரம் பார்த்து வந்துருக்கீங்க. வாங்க ஒரு பெக்கு போடுங்க. இல்ல மாமா, பரவாயில்ல. அட எத்தனை நாளைக்கு தான் தனியா உட்காந்து அடிப்பீங்க? இன்னைக்கு இந்த மாமனோட சேர்ந்து அடிங்க. வாங்க, மாமாவோட சேர்ந்து அடிச்சு பாருங்க. சரக்கே ஒரு தனி டேஸ்டா இருக்கும். டேய், மாப்பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் எடுறா. இங்க பாருங்க மாப்பிள்ள, கேஷ்யூ இருக்கு, மொறு மொறுன்னு வடை இருக்கு, சிக்கன்ல டிக்கா இருக்கு. இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? அடடே, வாமா. மாப்பிள்ள வந்திருக்காருன்னு தெரிஞ்சு கரெக்டா ஆம்லெட் கொண்டு வந்திருக்கியே. எங்க போற? உட்காரு. மாப்பிள்ள மேலதான் உனக்கு எவ்வளவு பாசம். இந்தா இத குடி. மாப்பிள்ளைக்கு சோடா மிக்ஸ் பண்ணி கொடு. மாப்பிள்ள, நீங்களும் மாயாவும் சரக்கும் சோடாவும் மாதிரி சேர்ந்தே இருக்கலாம். ஏய் போதும், மிக்சிங் கரெக்டா இருக்கு. மாப்பிள்ளை கொடு. மாப்பிள்ள, கட்டிக்க போற பொண்ணு கையால கட்டிங் வருதுன்னா அதுதான் அமிர்தம். மாப்பிள்ள, உங்க அத்தை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா இப்படி குடிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா மாயாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாயா உங்க மனசறிஞ்சு நடந்துப்பா. மாயாவை பத்தி மாப்பிள்ளைக்கு நல்லா தெரியும்டா. கட்டிக்கிட்டா அவர் மாயாவை தான் கட்டிக்குவாரு. மாயா, மாப்பிள்ளைய நல்லா பக்கத்துல இருந்து கவனிச்சு அவரு சரக்கு அடிச்சு முடிச்சதும் நீயே அவரை ரூம்ல கொண்டு போய் விடுற. சரிண்ணா. ஏமா, நீ தான் நல்லா பரதநாட்டியம் ஆடுவிய. தில்லானா மோகனாம்பால், சில்க் சுமிதா மாதிரி மாப்பிள்ளைக்கு ஒரு பிட்ட போட்டு காட்டுமா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாமா. மாப்பிள்ள வேணாமா? நல்லா இருக்கும். கிளாஸ் காலி ஆச்சு பாரு. இந்தாம்மா மாயா, இத புடி. இந்த மாமா இருக்கிற வரைக்கும் மாப்பிள்ளை கிளாஸ் காலி ஆக கூடாது. இந்த நேரத்துல இவங்க போறா? அப்பா ஒரு செகண்ட் இரு, வந்துடுறா. டேய், நல்ல நேரத்துல எங்கடா போற? இரு, வந்துடுறேன். வரேன். வீடு முழுக்க எல்லா லைட்டும் போட்டபடியே இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்காதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்குல்ல. விருந்தாளியா வந்திருக்கீங்க, அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்க. தேவையில்லாம என் பின்னாடி சுத்திர வேலை வச்சுக்காதீங்க. மாட்டாமலே போடுவனே, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. மாப்பிள,
மழை வருது, வாங்க உள்ள போயிடலாம். ஆ, நான் அப்புறம் வரேன் மாமா, நீங்க போங்க. சரிம்மா, வாமா உள்ள போலாம். கல்யாணம் வர நடக்க போது மழையில நனைஞ்சா ஜுரம் வந்துடும். ஆமா, வா 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 ஆமா, போலாம். வா, வா. என்ன திடீர்னு காணோம்? கொஞ்ச நாளாவே இப்படி நடந்துகிட்டு இருக்க. யாரோ நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராங்க, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. என்னவா இருக்கும்? ஏதோ கோபுரம் மாதிரி இருக்கு. என்ன கோபுரம்? என்னம்மா என்ன போய் பேச சொல்ற? இப்போ பேசி நிறுத்தலைன்னா கல்யாணம் வரைக்கும் போயிரும்பா. அதுவும் கரெக்டு தான். நீயே போய் பேசுற. அப்பா, எனக்கு பயமா இருக்கு. அக்கா, எனக்கு பயமே இல்ல. எனக்கு டென்னிஸ்ல போட்டி நீதான். நீ பேசாம மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆயிடு. எனக்கு 2 நாள்ல விசா வந்ததும் லண்டன் பிராக்டிஸ்க்கு போயிடுவேன். சும்மா ரெடி, உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். அப்பா, நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. ஐடியா? தம்பி அனுப்பிடலாமா? அவன் சின்ன பையன்பா. சின்ன பையனை வச்சுதாமா பெரிய விஷயம் பண்ணணும். இப்ப பாரு. அப்பா, அவன் கிட்ட சரியா சொல்லி அனுப்புங்க. டே கண்ணா, இங்க வா. உங்க அம்மா ராட்சசி பணத்துக்காக அந்த அருணுக்கு உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க அக்கா கனவையே கலைக்க பாக்குறாடா. நீ தாண்டா அந்த பேய்கிட்ட பேசி இதை தடுக்கணும். போ. சரிப்பா. ஆமா, அவ எங்க போனா? கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காப்பா. சரி, இந்த சோஃபா செட்ட நல்லா சுத்தம் பண்ணி வை. சரி. அக்காக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தம்பி எவ்வளவு வேகமா ஓடுறான் பாரு. ஆமாப்பா, நான் கூட எட்டப்பன்னு நினைச்சேன். தம்பி ரொம்ப பாசக்கார பையன் தான். முதல்ல அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணு கோவிந்த். சரிங்கம்மா. அம்மா, என்னடா நல்ல மூட்ல இருக்கியாமா? ஏண்டா? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? யார் கேட்க சொன்னாங்க? அக்காவும் அப்பாவும் தான். என்ன கேட்க சொன்னாங்க? அப்படியே சொல்லவா இல்ல நான் உனக்கு சென்சார் பண்ணி சொல்லவா? ஏய்,
சொல்லுடா. அக்காவுக்கு அருண் மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக உங்க அம்மா ராட்சசி பிளான் பண்றாருன்னு சொல்றாருமா. அக்காக்கு இஷ்டம் இல்ல, ஆனா இது உங்க அம்மா காட்டேரிக்கு தெரியலன்றாருமா. எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறியாடா காட்டேரி பெத்த குட்டி காட்டேரி. அம்மா அப்பா உன்னை எம்டன் மகன் மாதிரி உயிரை வாங்குறான்னு சொல்றாருமா. இன்னியோட நான் காலி. இப்படியெல்லாம் சொல்லி அருண் மாமாவுக்கு அக்காவை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு பிளான் பண்றாங்கம்மா. அக்காவை கட் பண்ண சொன்னா அப்பாவையும் அம்மாவையும் கட் பண்ணிட்டானே. எப்பவும் போல அடிச்சிருமா. என்ன தூது விடுறியா? அம்மா டென்னிஸ்ல சானியா மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேம்மா. இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். இத பார், டென்னிஸ் விளையாடினா நீ கப்பு தான் வின் பண்ண முடியும். ஆனா அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஸ்டேடியத்தையே விலைக்கு வாங்கிடலாம். உனக்கு டென்னிஸ் நல்லா விளையாட வரும்னு கண்டுபிடிச்சவளே நான் தாண்டி. இப்ப கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றவளும் நான் தான். புரிஞ்சுக்கோ, 1 கோடி 2 கோடி இல்ல, 600 கோடி. அத நான் விடுறதா இல்ல. அம்மா சொந்தத்துக்காகலாம் இல்ல, சொத்துக்காக தான் அருணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். தயாரா இருந்துக்கோ. அஷ்டமா சக்தியை வேண்டி நீ பண்ற இந்த பூஜை இன்னைக்கு ராத்திரியோட முடியுது. இந்த பூஜை தான் சக்தியை ஆகர்ஷணம் பண்ணிக்கிற உச்ச பூஜை. உன் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு சங்கல்பத்தை பண்ணிக்கிட்டு பூஜையை ஆரம்பி. இந்த அகோரிகள் சக்தி எல்லாம் உனக்கு வந்துருச்சுன்னா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். மகிமா கரிமா லகுமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம்ங்கிற அஷ்டமா சக்திகளை அடைஞ்சிட்ட.
என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க நீங்க 3 பேரும் ஆர்வமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நீங்க 3 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப சங்கடமாவும் இருக்கு. ஒரு சுமூகமான முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு டைம் கொடுத்தேன். என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? உங்கள அருணை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாரு? அவங்க வாங்க. ஓடி போ ரம்யா போ. போ. நீங்க 3 பேருமே என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் யாரை செலக்ட் பண்றதுன்னு கொஞ்சம் குழப்படியா இருக்கு. அருண் தானே கல்யாணம் பண்ணிக்க போறான். அவனையே கூப்பிட்டு கேட்போம். அவனுக்கு யாரை பிடிக்குதோ அந்த பொண்ணே மருமகளா வரட்டும். நீ சொல்றது நல்ல யோசனை தான். அதே நேரத்தில் இவங்க மனசும் சங்கடப்படக்கூடாது பாரு. பிரச்சனை இல்ல, பெத்தவங்களுக்குள்ளதான். இந்த பொண்ணுங்களை பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. நீ அருணை கூப்பிடு, அவன் வந்து முடிவு பண்ணட்டும். அருண், அருண். அப்பா. பாப்பா. என்னப்பா கூப்பிட்டீங்க? இந்த 3 பேருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்க. இதுல யாரை உனக்கு பிடிக்குதுன்னு சொல்றியோ அவங்களையே இந்த வீட்டு மருமகளாக்கிடுவோம்.